மற்றவங்கள படிக்கிறது எப்படி? ஃபர்ஸ்ட்டாக நம்ம பிஹேவியரை பற்றி பார்க்கலாம். யாராச்சும் ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது அப்படி இப்படின்ட்டு ரூம் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, அவனை எல்லாம் எப்படி பார்க்குறாங்க, இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிருக்கான் அவன். ஸோ இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் வந்த உடனே பேசிகிட்டே இருந்தாங்கன்னா லப 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 லபன்ட்டு அவங்க ரொம்ப டாக்கேட்டிவ்ன்ட்டு அர்த்தம். அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்கன்ட்டு அர்த்தம். அவங்க மனசில் எதுவுமே பொய் இல்லைன்ட்டு அர்த்தம். பொய் இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் பார்க்காம ரொம்பவும் பேசாமல் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப டிஸ்ட்ராக்டாக இருக்காங்கன்ட்டு அர்த்தம். உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு அர்த்தம். இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் மெயின் பாயிண்ட். இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் உங்கள் எல்லாரையுமே இருக்க சொல்லி. அது என்னன்னா, எங்கேயாச்சும் என்டர் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர்லேருந்து என்டர் ஆகும்போது வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணால் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் நிறைய இருக்குன்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ எல்லாருமே நீங்கள் ஒரு நல்லா கெத்தான ஆள் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் எமோஷ்னலாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இல்லைன்னா கோவமாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட ஐஸை பாருங்கள். அப்போது அவங்களோட ஐஸில் எல்லாமே உண்மை தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த உண்மை எப்படி இருக்கும்ன்ட்டு. அவங்களோட ஐஸ் வைடாக இருந்துச்சுன்னா அவங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்ட்டு அர்த்தம். அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்ட்டு அர்த்தம் நீ சொன்னதில். அப்படி இல்லாமல் அவங்களோட ஐஸு சுருங்கி இருந்துச்சுன்னா அவங்க உங்கள இன்ட்ரெஸ்டாகவே பார்க்கலன்ட்டு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அர்த்தம். நீங்கள் சொன்னது பிடிக்கலன்ட்டு அர்த்தம். ஸோ இதெல்லாத்தையுமே விட்டுட்டு நார்மலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப நார்மலாக இருக்காங்கன்ட்டு அர்த்தம். அப்படியும் சொல்ல முடியாது, வேறு மாதிரியும் சொல்ல முடியாது. அவங்களோட மனசில் என்ன இருக்குன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன் தெரியுமா இருக்காது? நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட இது இன்னும் பெட்டராக இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. உங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் ஓகே, இது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணும், இது நம்ம நல்லா தான் இருக்குது அந்த மாதிரின்ட்டு. ஸோ இதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம மனசுக்கிட்ட நம்ம போய் சொன்னால் அது நடக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம மனசுக்கிட்ட இதை நம்ம சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும், நடந்து தீரும், அவ்வளோதான். நான் சொன்னது இம்பாசிபிளான விஷயம் கிடையாது, பாசிபிளான விஷயம். இம்பாசிபிள்ன்ற வேர்டை எங்கேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சிருப்பீங்களா, இந்த நம்மளோட மூஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியும் எந்த நாட்டில் இருந்தாலும் அப்படின்ட்டு. பட் நடக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் இம்பாசிபிள்ன்ட்டு எதுவுமே நினைக்காதீங்க. எல்லாமே பாசிபிள்னு நினச்சிங்கன்னா எல்லாமே நடக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சது நமக்கு கண்டிப்பாக தேடி வரும். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். நம்ம அது எப்படி நடக்கும்னு யோசிக்கக்கூடாது. அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்பணும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நினச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்ககிட்ட அந்த லக்குன்ற ஒரு இது இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த இது வராது உங்ககிட்ட. ஐ மீன் சக்ஸஸ் வராது. பட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் விடாமல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்ககிட்ட லக்கு வந்தே தீரும். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட், நான் எல்லாருக்கிட்டையுமே இதுதான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லா வீடியோவிலும். சைலண்ட்டாக இருங்க. நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க. உங்களோட சக்ஸஸ் தான் சவுண்ட்ஸ் மேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஆக்டர் ஆகணுன்னா சைலண்ட்டாக இருங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் கற்றுங்க. நீங்கள் கத்துறீங்களோ இல்லையோ உங்களோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக கற்றுவாங்க. பட் இதெல்லாம் நடக்கணுன்னா உங்ககிட்ட பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ ஆல்ரைட் கைஸ், இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த கற்றுட்ருக்கீங்கன்ட்டு அர்த்தம். மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம்.